12ஆம் திருமுறையில் பெருமையாக பேசப்பட்ட பெருமிழலையைச் சேர்ந்த குறும்பர் என்கின்ற நாயனாரை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். கடவுளே இறங்கி வந்து என்னை சொற்றமிழால் பாடு என்று சொன்ன சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மீது அளவற்ற பற்று கொண்டவர் இந்த குறும்பர். நண்பர்களே, உங்களுக்கு தெரியும், தெய்வ சேக்கிழார் இந்த மண்ணுக்கு தந்த மகத்தான சைவ களஞ்சியம், சைவ பொக்கிஷம் 12ஆம் திருமுறை. ஆண்டவன் பெருமை பேச 1000 நூல்கள் இருந்தபோது ஆண்டவனை வழிபட்டு சமூகத்தில் புரட்சியை, மாற்றத்தை, புதுமையை, இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற மகோ தத்துவத்தை சொன்ன ஒரு புனித நூல் பெரிய புராணம். அது பெயரில் மட்டுமல்ல பெரிய புராணம், அதை தாங்கியிருந்த தொண்டர்கள் அடியார்களுடைய சிறப்பாலும் அது பெரிய புராணம். அந்த பெரிய புராணத்தில் கண்ணப்பரை, சிறுத்தொண்டரை, பூசலாரை, காரைக்கால் அம்மையாரை, கமலவதியை என்று பல்வேறு நாயன்மார்கள் சரித்திரத்தை பார்த்து வரக்கூடிய நாம் வெளியில் தெரியாத, அறியப்படாத, பேசப்படாத சிலரை பற்றி பேசி வருகின்றோம். அந்த வகையில் 12ஆம் திருமுறையில் பெருமையாக பேசப்பட்ட பெருமிழலையைச் சேர்ந்த குறும்பர் என்கின்ற நாயனாரை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். அந்த நாட்டுக்கு பேரே மிழலை நாடு. அதை சேர்த்து பெருமிழலை என்கிறார்கள். அந்த பெருமிழலை நாட்டில் குறும்பர் என்கின்ற ஒரு சிவனடியார் வாழ்ந்து வந்தார். அவர் எப்போதும் அவருடைய இதயத்தை ஆட்கொண்டது நமச்சிவாயம், சிவாய நம. அதனால்தான் என்றைக்கும் சிவபக்தர்கள் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க என்று தாழை பட்டி கொள்கிறார்கள். எப்படி? காதலாகி, கண்ணீர் மல்கி, கசிந்துருகி. அப்படி இருக்கக்கூடிய இந்த குறும்பருடைய என்ன அதிசயம் செய்தார் என்றால், அடியார்களை இல்லத்திற்கு அழைத்து வந்து திரு அமுது கூட்டுவது. இது எல்லாரும் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு திரவியத்தை வாரி கொடுப்பது. வெறும் கால் கழுவி தலைவாழை இலை போட்டு சாப்பாடு மட்டுமல்ல, திரவியங்கள், பொருட்களை அள்ளி அள்ளி தானம் செய்வதை, அதை பார்த்து மகிழ்வதை பார்த்து மகிழ்விப்பது குறும்பருடைய வேலை. அடியார்கள் மீதும் சிவன் மீது மட்டுமல்ல பக்தி. இந்த நம்ம சொல்கிறோம்ல வானாகி மண்ணாகின்னு, அந்த எம்பெருமானாகிய கடவுளே இறங்கி வந்து என்னை சொற்றமிழால் பாடு என்று சொன்ன சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மீது அளவற்ற பற்று கொண்டவர் இந்த குறும்பர். எப்போதும் அவருடைய பெயரை உச்சரிக்க தவறியதே இல்லை. ஆனால் அஷ்டமா சித்திகள் கைவரப் பெற்றவர். பெரும்பாலும் நாயன்மார்களில் இப்படிப்பட்டவரை காண்பது அரிதினும் அரிது. பல்வேறு அஷ்டமா சித்திகளை உட்பட்ட இந்த குறும்பர் பெரிய புராணத்தில் எப்படி சொல்கிறார்கள் என்றால், நாளும் நம்பியாருடன் நாமும் நவின்ற நாவால். எப்போதும் எப்படி? நாளும் நம்பியாருடன் நாமும் நயன்ற நாவால். எப்போ பார்த்தாலும் நம்பியாரூரர். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு தொடக்கத்தில் நம்பியாரூரர் என்றுதான் பெயர். அவரையே நினைத்து கொண்டு நற்காரியங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த குறும்பர் வாழ்க்கையில் ஒன்றை மட்டும் எம்பிரானிடத்தில் வேண்டினார். என்ன? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாஞ்சை காலம் டு கைலாயம், திருவாஞ்சை காலத்திலிருந்து கைலாயத்திற்கு செல்ல வேண்டும் என்று முடிவு செய்து புறப்படுவதற்கு ஆயத்தப்பட்ட போது இந்த குறும்பர் நினைக்கிறாராம், உயிர் இங்கிருந்து உடல் மட்டும் இல்லாமல் இருந்தால் என்ன பயன்? ஏன்னா சுந்தரமூர்த்தி சுவாமி தான் உயிரா, இவர் உடம்பா. மலர் மட்டும் இருந்து மனம் இல்லை என்றால் என்ன பயன்? எல்லாம் இருந்து அனுபவிக்க தெரியாவிட்டே என்றால் எப்படி பயன்? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வீடு பேரை கைலாயம் போன பிறகு நான் மட்டும் இந்த மண்ணுலகில் இருந்து என்ன செய்வது என்று அஷ்டமா சித்திகள் கைவரப்பட்டவர் உடம்பு, உணர்வு எல்லாவற்றையும் துறந்து மறந்துவிடக்கூடாது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், யோக சக்தி கைவரப்பட்டவர் கபால யோக சக்தி நிலைக்கு போய்விட்டார். கண்மூடி சிவப்பரம்பொருளை சிக்கன பற்றினார். அடியாருக்கு எளிய முறையில் உவந்து செய்யக்கூடிய தன்மை படைத்த அந்த சந்திரமௌலீஸ்வரர் விண்ணிலிருந்து மண்ணுக்கு வந்து யோக சித்தி நிலையில் இருந்த குறும்பருடைய அப்படியே உடற்கூட்டை விட்டு ஆன்மாவை மட்டும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு முன்பே கைலாயத்தில் கொண்டு வந்து சேர்த்தார். இந்த கதையை படிக்கின்ற போது இதில் ஒரு புதுமை, புரட்சி மட்டுமல்ல, ஆண்டவன் மீது அன்பு கொண்டவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் குறும்பர். ஆண்டவன் மீது மட்டுமல்லாமல் ஆண்டவன் மீது அன்பு செலுத்திய அடியவர் மீதும் இவர் அன்பு கொண்டவர்.
எப்படி ஒரு மனைவி இறைபக்தி பதிபக்தியை நிறைவேற்றி ஆண்டவன் திருப்பாதத்தை அடைகின்றாரோ அதுபோல பக்தருடைய அடியாருடைய அன்புக்கும் பாத்திரமானார், ஆண்டவருடைய அன்புக்கும் பாத்திரமானார். இதுதான் உண்மையான ஆனந்தம் என்பதை உணர்ந்து வீடு பேறு பெற்று கைலாயம் அடைந்தாரே, தன்னுடைய கபால யோக சக்தியால் அந்த குறும்பரை போல நாம் மாற முடியாது, கண்ணப்பரை போல கண் கொடுக்க முடியாது, சிறு தொண்டரை போல பிள்ளைக்கறி தர முடியாது. ஆனால் திருக்கோவில்களை நம்முடைய ஆத்மாக்களை சுத்தமாக வைத்து கொள்வதற்குத்தான் இந்த பெரிய புராணம் இன்றைக்கும் நமக்கு பயன்படுகிறது. குறும்பர் வாழ்க்கை நம்முடைய ஆன்மீகத்தில் ஈடுபடுகின்றவர்களுக்கு ஒரு குறும்பட செய்தி. மீண்டும் ஆனந்த ஆரம்பத்தில் நாளை சந்திப்போம். வணக்கம்.